யூஸ் எல்லாருக்குமே கெமிக்கல்ஸ் ஒத்துக்குன்றது கிடையவே ஆமா. கிடையாது. ஸோ நம்ம பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா, வேற ம். மாதிரி நம்ம முகத்தோட அழகையும் சரி, ம். நம்மளுடைய நார்மல் ஸ்கின் டோனையும் மாத்தி விட்டுரும். ரொம்ப ம். பிளாக் ஆன மாதிரி இருக்கும். அப்போ ம். இளநரைக்கு சேஃபா ஒரு ஹேர் டை என்ன நம்ம ம். யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஹேர் டை யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கும். ம். ஸோ ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 20 பாதாம் எடுத்துக்கணும். ம். ஸோ பாதாம் அப்படின்னு சொல்லும்போது அதில இருக்கக்கூடிய ஆயிலு நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஹேர் ம். குரோத்துக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அந்த பாதாம நல்லா நெருப்புல ஒரு கம்பியிலயோ, இல்ல ஒரு பின்லயோ நம்ம எடுத்து நெருப்புல சுட்டு கறியாக்கி எடுத்துக்கணும். அப்ப 20 ம். பாதாமும் கறியாக்கி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ ம். இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சமா நமக்கு இந்த விளக்கெண்ணெய் ம். விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். இதுல இன்னும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, கரிசலாங்கண்ணி இலை பொடி இருக்கு பார்த்தீங்களா? ம். வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கும். ம். இத வாங்கிட்டு வந்து ட்ரையா பேன்ல வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ம். வறுத்துக்கிட்டே இருக்கும்போது அதுவும் கருப்பா மாறிடும். ஸோ அது சார்கோல் மாரி நம்ம ரெடி பண்றோம். ஸோ ம். கருமை நிறத்துல மாறும். அதையும் ம். நம்ம எடுத்து வச்சுர்றோம். இப்போ பாதாமோட கறி நம்மகிட்ட இருக்கு. அதே மாரி கரிசலாங்கண்ணிய நல்லா ட்ர நல்லா ஃப்ரை பண்ணி கருமை நிறத்துல எடுத்து வச்சிருக்கோம். ம். இது 2மே நம்ம வச்சுட்டு, நாளைக்கு காலையில டை போட போறோம்னா, இன்று இரவு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். மருதாணி பொடி ம். 2 ஸ்பூன். அதே ம். மாதிரி அவுரி பொடி 2 ஸ்பூன். ம். நம்ம இந்த கருப்பா எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த ம். பவுடர். ஸோ ம். பாதாம், கரிசலாங்கண்ணி இது 2 ஸ்பூன் போட்டு ம். எலுமிச்சை சாறு விட்டு, ம். கொஞ்சமா விளக்கெண்ணெய் இதுல ம். சேர்த்துக்கணும். கொஞ்சமா ம். ஒரு 10, 20 துளிகள் இருந்தா போதும். ம். டிராப்ஸ் சேர்த்து, தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நைட் அப்படியே வச்சுடணும். ம். ஸோ காலையில எந்திரிச்சு தான் இது ஹேர்ல அப்ளை பண்ணணும். ம். ஸோ அப்ப யாருக்கெல்லாம் இளநரை இருக்கோ, எல்லாருமே குழந்தைகள்ல இருந்து ரொம்ப ரொம்ப சேஃப் இது. ம்.